Hi friends, இந்த வீடியோவில் 10th Maths exercise 1.1 பார்க்கலாம். போன introduction வீடியோவில் கொடுத்த ரெண்டு ordered pairs and Cartesian products வச்சு தான் இந்த exercise ஃபுல்லாக வரும். First question பார்க்கலாம். Find A cross B, A cross A and B cross A. Cross அப்படின்னாலே Cartesian products தான். Cartesian products எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி கொடுத்துருந்தேன். இப்போ 3 subdivisions கொடுத்துருக்காங்க. அதில் A கொடுத்துட்டாங்க, B கொடுத்துட்டாங்க. நம்ம A cross B கண்டுபிடிக்கணும், A cross A கண்டுபிடிக்கணும், அப்புறம் B cross A கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஓவர் சப்டிவிஷனுக்காக கண்டுபிடிக்கலாம். ஓகே, இப்போ சம் பார்க்கலாம். இப்போ சம்மில் வந்து நான் கிவன் எழுதியிருக்கேன். கிவன் வந்து என்னென்ன கொடுத்துட்டாங்க? A, B கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? A cross B, A cross A, அப்புறம் B cross A கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம A cross B வந்து கண்டுபிடிக்கலாம். இப்போ A cross B கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். A cross B. இப்போ ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? A இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு ஏக்குரிய சப்ஜெக்ட்ஸ் இதை எழுதணும். A செட் என்ன இருக்குது? 2, -2, 3. இந்த கிராஸ் சிம்பிளை அப்படியே போட்டுருங்க. பி செட்டில் என்ன இருக்குது? 1, -4. இப்போது நல்லா கவனிங்க, நம்ம ஏ கிராஸ் பி தான் செய்ய சொல்லியிருக்காங்க. அப்போ ஏ கிராஸ் பி, அப்போ ஃபஸ்ட்டு ஏல இருக்கிறத வச்சு தான் நம்ம பியை வந்து இது பண்ணணும். அப்போ நல்லா பாருங்கள், 2 இருக்கா? அப்போ 2, 1, 2, -4. அடுத்து -2, 1, -2, 4. அடுத்து 3, 1, 3, -4. ஸோ இப்படி தான் போடணும். நீங்கள் மாற்றி எழுதினாலும் சம் வந்து தப்பாயிரும். ஸோ இப்போ வந்து எழுதலாம். A cross B ஈக்குவல் டு செட் ப்ராக்கெட்ஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதில் வந்து நார்மல் ப்ராக்கெட்ஸ் போட்டுக்கோங்க. 2, 1, 2, -4. உங்களுக்கு திடீர்னு இப்போ இங்கே நம்மளுக்கு 2 நம்பர் கொடுத்துருக்காங்கங்கிறனால நம்ம ஈஸியாக இப்படி வரிசையாக எழுதிடலாம். ஒருவேளை இங்கே ஏக்கு இருக்கிற நம்பர்ஸ் இங்கே இதை விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இப்படி வரிசையாக கீழே எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அடுத்து வந்து நான் உங்களுக்கு கீழே எழுதுகிறேன். -2, 1, அடுத்து -2, -4. 3, 1, 3, -4. இது வந்து என்னது? A cross A. ஏவா? A cross B. ஸோ நம்ம A cross B வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதுதான் A cross B. சிம்பிளாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் வந்து A cross A வந்து கண்டுபிடிக்கணும். A cross A. இப்போ A cross Aன்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து A செட் என்னது? 2, -2, 3. கிராஸ் இன்னொன்று என்ன கேட்டிருக்காங்க? பி கேட்டிருக்காங்களா இல்லை ஏ தான் கேட்டிருக்காங்க? அப்போ நீ இந்த ஏ செட்டை தான் திரும்ப எழுதணும். அப்போ 2, -2, 3. இப்போ நம்ம செட் கண்டுபிடிக்கலாமா? ஓகே, நம்ம கண்டுபிடிக்கலாம். A cross A ஈக்குவல் டு செட் ப்ராக்கெட்ஸ் போட்டுக்கோங்க. 2, 2, 2, -2, 2, 3. அடுத்து -2, 2, -2, -2, -2, 3. அடுத்து 3, 2, 3, -2, 3, 3. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? A cross Aவும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? B cross A கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ B cross A கண்டுபிடிச்சிடலாமா? அப்போ நம்ம ஃபஸ்ட்டு B cross A கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ B cross A ஈக்குவல் டு B cross Aனா ஃபஸ்ட்டு வந்து என்ன கேட்டிருக்காங்களோ அதை தான் ஃபஸ்ட் எழுதணும். அப்போ ஃபஸ்ட்டு B எழுதணும். B என்னது? 1, -4. கிராஸ் சிம்பிள் மறந்துடாதீங்க. அடுத்து A என்ன கொடுத்துருக்காங்க? 2, -2, 3. ஓகேவா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? B cross A கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிப்போமா? ஸோ B cross A ஈக்குவல் டு செட் ப்ராக்கெட்ஸ் போட்டுக்கோங்க. 1, 2, 1, -2, 1, 3. அடுத்து என்ன இருக்குது? -4, 2, -4, -2, -4, 3. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுக்கு என்னென்னலாம் கண்டுபிடிச்சிட்டோன்னு பார்க்கலாமா? இப்போ வந்து நம்ம B cross A கண்டுபிடிச்சிட்டோம், A cross A கண்டுபிடிச்சிட்டோம், அடுத்து A cross Bயும் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் நம்ம கேட்ட 3ஐயுமே கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷனில் கொடுத்துருக்காங்க A ஈக்குவல் டு B ஈக்குவல் டு P, Q. அப்போ இதில் A ஈக்குவல் டு B ஈக்குவல் டு P, Q அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஏக்கும் P, Q தான், பிக்கும் P, Q தான். அதாவது ஈக்குவல் அப்படின்னாலே ரெண்டுமே சமம். அப்போ A என்னவோ அதான் Bயும். ஸோ இப்போ வந்து இதில் வந்து A cross B கொடுத்துருக்காங்க. A cross Bனா நம்ம என்ன பண்ணுவோம்? A என்னது? ஈக்குவல் டு B. அப்போ எல்லாமே என்னது? P, Q தான். அப்போ P, Q கிராஸ் அதே B என்னது? P, Q. இப்போ எழுதலாமா?
இப்போ A cross B equal to P, 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 Q, Q, P and Q, Q. ஸோ இப்போ வந்து நம்ம A cross B கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து என்ன A cross A கண்டுபிடிக்கணும். A என்னது தான் P cross Q தான். அப்போ which is equal to P, Q cross P, Q. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணணும்? P, P, Q, Q, P அடுத்து Q, Q. ஸோ அவ்வளோதான் A cross A நம்ம வந்து முடிச்சிட்டோம். அடுத்து வந்து B cross A செய்யலாம். B cross Aவும் என்னது தான்? P, Q cross P, Q தான். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி சம்ஸ்லாம் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஈஸியாக செய்யலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன செய்யணும்? இதுக்கு கிராஸ் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும்? P, P, Q, Q, P and Q, Q. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்? செகண்ட் சப்டிவிஷனை முடிச்சிட்டோம். இப்போ நம்ம வந்து தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஓகே, இப்போ தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள். A equal to M, N, B equal to null set. இது வந்து ரொம்பவே ஈஸியான சம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? A cross B கண்டுபிடிக்கணுமா? அப்போ A cross B னா என்னது? M, N cross B வந்து என்னதுன்னா null set. இப்போ கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டில் இன்னொன்று என்ன அப்படின்னா நார்மல் மல்டிப்ளிகேஷன் தான். ஆனால் நம்ம மல்டிபிள் பண்ணி போட மாட்டோம், அப்படியே போடுவோம். இப்போ எனிதிங் கிராஸ் null set which is equal to null set தான். நம்ம null setோட எதை கிராஸ் பண்ணாலும் நம்மளுக்கு என்ன தான் கிடைக்கும் அப்படின்னா null set தான். இப்போ நம்ம M cross null set அப்படின்னா ஒன்றும் வர போகிறதில்ல. ஸோ null set தான். அடுத்து என்னது? A cross A. A cross A வந்து என்னது? A வந்து என்னது? M, N cross இன்னொரு A என்னது? M, N தான். ஏனாலே கொடுத்துருக்காங்க M, Nன்னு. ஸோ அதுதான் எழுதணும். ஸோ வந்து நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ வந்து இதை கிராஸ் பண்ணி எழுதலாமா? M, 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 N, N, M, N, N. ஸோ இது வந்து A cross A. நெக்ஸ்ட் வந்து B cross A பண்ண போகிறோம். B cross Aவும் அதே தான். B வந்து என்னது? null set cross A வந்து என்னது? M, N. எனிதிங் cross null set which is equal to null set தான். ஸோ இப்போ நம்ம 3 சப்டிவிஷனுமே முடிச்சிட்டோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.